இந்த உலகில் அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமான அன்னை ஆதிபராசக்தி எத்தனையோ அவதாரம் எடுத்து அரக்கர்களையும் அதர்மத்தையும் அழித்து மக்களையும் மற்ற உயிர்களையும் காத்து வருகின்றாள். ஆனால் இறைவனை காக்க இறைவி எடுத்த அவதாரமே அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரம். இந்த அம்மன் தமிழகமெங்கும் அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, பெரியாயி, பூங்காவனத்தம்மன், பெரியாண்டிச்சி என்று பல பெயர்களில் மக்களால் வணங்கப்பட்டு வருகிறாள். தட்சன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அன்னை பார்வதி தேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்ற வரம் பெற்றான். பார்வதி தேவி அவ்வாறே தட்சனின் மகளாக பிறந்தாள். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தான். தாட்சாயினி தேவிக்கு திருமண வயது வந்ததும் சிவபெருமான் தட்சனுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டார். தட்சன் சிவபெருமானே தனக்கு மருமகன் ஆகிவிட்டார் என்று ஆணவத்துடன் இருந்தான். ஒருமுறை தட்சன் தனது மகளையும் மருமகனையும் காண கைலாயம் சென்றான். அங்கிருந்த பூதகணங்கள் தட்சனை மறித்தனர். பூதகணங்களிடம் தட்சன் நான் சிவபெருமானின் மாமனார் என்றான். இதைக் கேட்ட பூதகணங்கள் நகைத்தனர். பூதகணங்களிடம் அவன் பட்ட அவமானத்தால் தட்சன் எப்படியாவது சிவபெருமானை அவமதிக்க வேண்டுமென்று நினைத்து பிரயாகை புண்ணிய பூமியில் மாபெரும் யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்தான். இந்த யாகத்திற்கு பிரம்மா, விஷ்ணு, தேவர், முனிவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தான். ஆனால் தனது மகளான தாட்சாயணிக்கும் சிவபெருமானுக்கும் அழைப்பும் விடுக்கவில்லை, ஆவிர்வாகமும் கொடுக்கவில்லை. இதை அறிந்த தாட்சாயணி தேவி தந்தையான தட்சனிடம் சென்று நியாயம் கேட்டாள். நீயே அழையாவிருந்தாளியாக வந்திருக்கிறாய், சரி, வந்ததும் வந்தாய், வேள்வியில் கலந்து கொள் என்றான். ஆனால் அந்த சிவனை அழைக்கவும் மாட்டேன், ஆவிர்வாகமும் கொடுக்க மாட்டேன் என்றான். மனம் கலங்கிய கண்களுடன் தாட்சாயணி தேவி சிவனை நிந்தனை செய்த, உனக்கு நான் மகளாக இருக்க மாட்டேன், இந்த யாகம் அழைய கடவுது என்று சாபமிட்டுவிட்டு அந்த வேள்வி தீயில் இறங்கி தன்னை மாய்த்துக் கொண்டாள் தாட்சாயணி தேவி. தாட்சாயணி தீயில் மாண்டதை அறிந்த சிவபெருமான் வீரபத்திரனை அனுப்பி தட்சனையும் யாகத்தையும் அழித்தார். சிவபெருமான் தீயிலே இருந்த தாட்சாயணி உடலை எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு பித்து பிடித்தவர் போல் ஆகாய மார்க்கத்தில் அகோர தாண்டவம் ஆடிக்கொண்டு இருந்தார். உலக நன்மைக்காக மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை தாட்சாயணி உடலின் மீது செலுத்த அது 51 துண்டுகளாக சிதறி இந்த பாரத தேசத்தில் 51 இடங்களில் விழுந்தது. இதுவே பின்னாளில் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி முதலில் விழுந்த வலதுகை தண்டகாரண்யம் என்ற காட்டுப் பகுதியில் விழுந்தது. இதுவே பின்னாளில் மேல்மலையனூர் என்று அழைக்கப்படுகிறது. அரக்கர் குலத்தில் பிறந்த சுந்தரன், சுலோபன் என்ற சகோதரர்கள் பாசத்திலும் அன்பிலும் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்கள் பிரம்மதேவனை நோக்கி தவமிருந்து சாகாவரம் கேட்டனர். சாகாவரம் தர முடியாது, நீங்கள் எவற்றால் சாகக்கூடாது என்று கேளுங்கள், தருகிறேன் என்றார். உடனே சுந்தரனும் சுலோபனும் ஆலோசித்து, எங்கள் இருவரின் மரணம் எப்படி நிகழ வேண்டுமானால் சுந்தரனுடைய உயிர் சுலோபனின் நகத்திலும் சுலோபனுடைய உயிர் சுந்தரரின் நகத்திலும் இருக்க வேண்டும். எங்களுக்குள் சண்டை வந்து நகம் மாறி மாறி படும்போதுதான் எங்கள் உயிர் போக வேண்டும் என்று வரம் பெற்றனர். வரம் பெற்ற ஆணவத்தில் சுந்தராசுரனும் சுலோபாசுரனும் தேவர் முனிவர்களை இன்சித்தனர். இவர்களை அழிப்பதற்காக பிரம்மதேவர் ஒரு யாகம் செய்து திலோத்தம்மை என்ற அழகான மங்கையை உற்பணம் செய்தார். திலோத்தம்மை அந்த அரக்கர்களிடம் சென்று ஆடிபாடி மயக்கி இருவரையும் திருமணம் செய்து கொள்வதாக சொன்னாள். இருவரையும் எப்படி திருமணம் செய்வாய்? நீ என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் சுந்தரன். சுலோபனும் அவ்வாறே சொன்னான். திலோத்தம்மை, அப்படியானால் இருவரும் வலியுத்தம் செய்யுங்கள், யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாள். சூது என்று அறியாத அரக்கர்கள் பெண்மோகத்தால் வாங்கிய வரத்தை மறந்து இருவரும் சண்டை செய்ய இருவரின் கனகள் மாறி மாறி பட்டு இருவரும் இறந்து விடுகின்றனர். அரக்கர்களை அழித்துவிட்டு பிரம்மலோகம் சென்ற திலோத்தம்மையை பிரம்மன் காமிச்சியுடன் பார்த்தார். அதற்கு அவள், நீங்கள் என்னை உருவாக்கியதால் நீங்கள் எனக்கு தந்தையாவர் என்றாள். காமயிச்சியுடன் இருந்த பிரம்மன் அந்த பெண்ணை துரத்த ஆரம்பித்தார். அந்த பெண் பயந்து ஓடிச் சென்று கைலாயத்தில் தஞ்சம் புகுந்தாள். துரத்திக் கொண்டு வந்த பிரம்மன் சோர்வின் காரணமாக தெரியாமல் சிவபெருமான் அமரும் ஆசனத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். இதை தூரத்தில் இருந்து பார்த்த பார்வதி தேவி, வழக்கம் போல படிகளக்க சென்ற தனது கணவர் வந்துவிட்டார் என்று எண்ணி தகுந்த பாத பூஜைகள் செய்து வருகிறாள் பார்வதி. பிரம்மா எழுந்து, இதென்ன எனக்கு பாத பூஜை செய்கிறீர்கள் என்று கேட்க, பார்வதி தேவி திகைத்து போய் கோபத்துடன், என் சுவாமி அமரும் ஆசனத்தில் நீ ஏன் அமர்ந்தாய் என்று கேட்டாள். அதற்கு பிரம்மன், ஏன் நான் அதில் உட்காரக்கூடாதா? எனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா என்று ஆணவத்துடன் பேசினான். அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமானிடம், பார்வதி சுவாமி, இவன் அகங்காரத்தை பாருங்கள் என்றாள்.
சிவபெருமான் இப்பொழுதே பிரம்மதேவரின் ஆணவத்திற்கு காரணமான அவன் 5வது தலையை கொய்து விடுகிறேன் என்று தனது நகத்தால் பிரம்மனின் 5வது தலையை கிள்ளினார் சிவபெருமான். பிரம்மதேவரின் தலையை கொய்ததால் பிரம்மஹத்தி தோஷமும் அந்த தலையானது கபாலமாக மாறி சிவபெருமானின் கரத்திலேயே பற்றிக் கொண்டது. இந்த பிரம்ம கபாலத்தில் எவ்வளவு உணவு போட்டாலும் நிரம்பவில்லை, அத்தனையும் அந்த கபாலமே தின்று விடுகிறது. அப்படியே சிவபெருமான் பித்து பிடித்து சுடுகாடாக அலைந்து சாம்பலை புசித்து ஊரூராக சென்று கபாலமேந்தி பிச்சை எடுத்து பிச்சாண்டியாக அலைகிறார். பிரம்மதேவரின் தலை கொய்யப்பட்ட செய்தியை அறிந்த சரஸ்வதி தேவி, என் சுவாமியின் இந்த நிலைக்கு பார்வதி நீதானே காரணம், அதனால் நீயும் பித்து பிடித்து அலைந்து மண்புற்றாக போகக்கடவாய் என்று சாபமிட்டாள் சரஸ்வதி. சிவபெருமானோ பிரம்மஹத்தி தோஷத்தால் அலைந்து திரிகிறார். பார்வதி தேவியோ சரஸ்வதி சாபத்தால் அலைகிறாள். அச்சமயம் பார்வதி தேவி சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க செய்வதறியாது தவித்த போது மகாவிஷ்ணு தோன்றி, தங்கையே பார்வதி, நீ தண்டகாரண்யம் சென்று சரஸ்வதி சாபத்தின்படி மண்புற்றாக தவமிரு என்றார். அதன்படியே அகோர உருவுடன் அலைந்த பார்வதி தேவி திருவண்ணாமலையில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி எழுந்து அகோர உருவம் மாறி ஒரு வயதான மூதாட்டி போல் உருவெடுத்து மேல்மலையனூர் நோக்கி சென்றாள். அப்படி செல்லும் வழியில் எறும்பூண்டி என்னும் கிராமத்தில் ஒரு மலையின் மீது அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் திருக்கோவிலை அடைந்து அங்கே வீற்றிருக்கும் சிவபெருமானை வணங்கி வலம் வந்து தியானம் செய்துவிட்டு பின்னர் மலையில் இருந்து இறங்கி வந்து கீழே சற்று நேரம் அமர்ந்துவிட்டு பின்பு வயல்வெளிகள், ஓடை, ஏரிகளை கடந்து செல்லும் வழியில் அந்தி பொழுதானதால் அன்றிரவு தாயனூரில் தங்கியிருந்து மறுநாள் விடிந்து தண்டகாரண்யம் நோக்கி சென்றாள். தாகம் ஏற்பட்டதால் அங்கே பனங்கள் இறக்கும் சாணர்களிடம் தண்ணீர் கேட்டாள். அவர்கள் தரமறுத்ததால் இந்த ஏரிக்கரையில் பனைமரங்கள் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டாள் மூதாட்டி வடிவில் இருந்த அங்காள பரமேஸ்வரி. பின்பு தண்டகாரண்யம் அடைந்து அங்கே பூங்காவனம் நடுவே சரஸ்வதி சாபத்தின்படி மண்புற்றாக தவமிருந்தாள். பூங்காவனம் நடுவே தவமிருந்ததால் இந்த அம்மனுக்கு பூங்காவனத்தம்மன் என்று பெயர். சிவபெருமான் கபாலத்தை ஏந்தி ஊராக பிச்சை எடுத்து அலைந்து திரிந்து அவரும் தண்டகாரண்யம் வந்தடைந்தார். அவர் அங்கே மண்புற்றாக தவமிருக்கும் அங்காளம்மனிடம் பிச்சை கேட்டார். அப்போது அங்காள பரமேஸ்வரி மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி அறுசுவை உணவு சமைத்து அதனை 3 கவலங்களாக உருட்டி அன்னபூரணியாக சிவபெருமானுக்கு பிச்சை இடுகிறாள். முதல் கவலத்தை அந்த பிரம்ம கபாலத்தில் போட அந்த பிரம்ம கபாலம் அதை ருசித்து உண்டது. 2வது கவலத்தையும் ருசித்து உண்டது. அன்னையானவள் 3வது கவலத்தை பிரம்ம கபாலத்தில் போடுவது போல் போட்டு கீழே இறைத்தாள். உணவின் ருசியின் காரணமாக பிரம்ம கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு இறங்கி இறைத்த உணவுகளை உண்டுவிட்டு பின்பு சிவபெருமானை தேடியது. இதை பார்த்த அன்னை அகோரகாளியாக அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தனது வலது காலால் மிதித்தாள். இதனால் சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. இருந்தாலும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனின் கோபம் தணியவில்லை. அன்னை சாந்தப்படுத்தின தேவர்கள் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறி அம்மனை தேர்பவனை வரச் செய்தார். அன்னை அங்காள பரமேஸ்வரி அங்கேயே அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களை காத்துரட்சிக்கின்றாள். 3வது கவலத்தை வாரி இறைத்ததன் நினைவாகவே மயானகுள்ளை கொண்டாடப்படுகிறது. மற்றொரு வகையில் கூறினால் நிசாசனி உடலை கிழித்து குடலை உருவி மாலையாக போட்டுக்கொண்டு வல்லாளன் பட்டணத்தை கொள்ளையிட்டுதான் மயானகுள்ளை எனப்படுகிறது. அகோர உருவுடன் இருந்த பார்வதியிடம் மகாவிஷ்ணு 100 கற்களை கொடுத்து, இந்த கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து மேல் நோக்கி போட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலையாக மாறும். அப்படி 100வது கல்லை வீசிவிட்டு நீ ஆகாய மார்க்கம் விட்டு தரையிறங்கினால் ஒரு சுடுகாடு வரும். அதன் மத்தியில் உள்ள பாறையின் மீது மல்லாந்து படுத்துக்கொண்டு இரு என்றார். அதன்படியே கற்களை வாங்கிய அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை மலையை அடித்தளமாக கொண்டு ஒவ்வொரு கல்லையும் மேல் நோக்கி வீச ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலையாக மாறியது. 100வது கல்லை வீசிவிட்டு தரையிறங்கி சுடுகாட்டின் நடுவே வட்டப்பாறையில் பெரியாயி என்ற பெயரோடு படுத்தாள். இந்த இடமே மேல்மலையனூர். எப்படி என்றால் கற்களை மேல் நோக்கி வீசியதால் மேல், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலையானதால் மலை, மொத்தம் 100 மலை என்பதால் 100, இதுவே மேல் மலை 100 மேல்மலையனூர் என்றானது என்பார்கள்.